ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி ஆர் தோசை மிளகா பொடி. இதுக்கு நிறைய ஃபேன் கிளப்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். யாருக்கெல்லாம் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் எது இருந்தாலும் அந்த பொடியை கண்ணில் காட்டுங்கப்பா சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் 1/2 கப்பு கருப்பு எள்ளு எடுத்துட்டுருக்கேன். 10-12 காஞ்ச மிளகாவை எடுத்துட்டுருக்கேன். ரெண்டத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தோரம்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு போடுறவங்க கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1 கப்பு தோரம்பருப்பை நல்லா செவக்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பை எடுத்து அதே மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துருக்கேன். பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்தால் தான் உங்களுக்கு கமகமன் வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் சர்க்கரை போட்டுக்கிறேன். எங்கள் மாமியார் வீட்டில் சர்க்கரையோ வெல்லமோ போட்டு தான் பொடி பண்ணுவாங்க. நீங்கள் சர்க்கரை வேண்டான்றவங்க சர்க்கரை ஸ்கிப் பண்ணிவிட்டு உப்பு பொடி பெருங்காயப்பொடி போட்டு மட்டுமே பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாவே வரும். காஞ்ச மிளகாவும் அப்புறம் எள்ளையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு போட்டு பொடி பண்ணி ஒரு தட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு போட்டு நல்லா வேணுங்கிறவங்க நைஸாக பொடி பண்ணுங்கள். கொஞ்சம் கொரப்பாக வேணும்னா ஒரு சுற்று முன்னால் எடுத்திங்கன்னா நல்லா கொரப்பாக வரும். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகா எள் இருக்குது பாருங்கள், அந்த மிக்ஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு நகர்ந்தால் கூட இந்த இடத்துல கமகமன் வாசனை வரும். அப்போது நம்மளது பொடி நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.